குடியாத்தம் ஒன்றியத்துக்குட்பட்ட பேரணாம்பட் ரோட்டில் இருக்கின்ற ஏரிக்கரை பகுதி, நெல்லூர்பேட்டை ஊராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட இடத்தில் சாலையோரம் இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த மக்கள் வீட்டினுடைய பட்டா இல்லாமல் வீட்டுக்குண்டான வரிகளை மட்டும் செலுத்தி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம். இந்த நேரத்திலே இவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற வகையிலே பொதுப்பணித்துறை இது எங்களுடைய இடத்திற்கு உட்பட்ட இடம், ஆகவே நீங்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும். நேற்றைய தினம் சொல்லி 2 நாள்கள் நேரம் கொடுத்து நாளை 10ஆம் தேதி காலையில் நீங்கள் இடத்தை காலி பண்ணவில்லை என்றால் நாங்களே காலி பண்ணி விடுவோம் என்று மிரட்டல் விடுத்து போயிருக்கிறார்கள் பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள். ஆகவே இந்த ரோட்டில் இருக்கின்ற பகுதி, பேரணாம்பட்டு ரோட்டில் இருக்கின்ற பகுதி, ஒரு பகுதி பட்டா இருக்கின்றது, ஒரு பகுதி மட்டும் பட்டா இல்லாமல் இங்கே இருக்கின்ற மக்கள் எந்த விதமான கல்வி அறிவும் இல்லாதவர்கள், பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகிறவர்கள், இவர்களுக்கு விவரம் தெரியாமல் இதற்கு பட்டாலாம் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட இல்லாமல் இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை அப்படி பொதுப்பணித்துறையினுடைய இடமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்து அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு தொகுப்பு வீடுகளை கட்டி கொடுத்து அதற்கு பிறகு அவர்களை அப்புறப்படுத்தினால் அது பாராட்டலாம். ஒரு பகுதி பட்டா இருக்கிறது என்றும் இன்னொரு பகுதி பட்டா இல்லை என்றும் ஒரே சாலையில் இருக்கின்ற இடத்தில் இது எப்படி சாத்தியப்படுகிறது? அப்படி அதற்கு பட்டா இருக்கும் பொழுது இதற்கும் பட்டா கொடுத்திருக்கலாம், ஏன் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி இங்கே கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக இந்த இடத்தை ஆய்வு செய்து இவர்களுக்கு பட்டா வழங்குமாறு அவருடைய சார்பாக நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் அருகிலேயே மாற்றிடம் கொடுத்து அவர்களுக்கு தொகுப்பீடுகளை கொடுத்து அதற்கு பிறகு இவர்களை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினால் கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் கண்டிப்பாக பாராட்டுவோம்.